எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளாக அதே சமயம் ரொம்பவே அசத்தலான ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் 2 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, 1 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்ததுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் ஆனியனை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு சீரக பவுடர், இதெல்லாம் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா இதெல்லாம் வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சமாக தண்ணி இருந்தாலே போதும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கலந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க 1/2 kg ப்ரானை இதில் சேர்த்துக்கலாம். ப்ரானை இதில் சேர்த்து அதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. ப்ரானை சேர்த்ததுக்கப்புறம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ப்ரானை சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு மேலே ப்ரானே குக் பண்ண போகாதீங்க. அப்படி நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ப்ரான் ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட ப்ரான் கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தலை சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே அசத்தலான ப்ரான் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ப்ரோக்கன் பால் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.